ராகவ் அப்படியே பயங்கர டென்ஷனாக காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. காரில் பிரேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இந்த பக்கம் அந்த பக்கம்னு அப்படியே திருப்பி திருப்பி ஓட்டிகிட்டே இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி. என்ன ராகவ் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, பின்னாடி பில்லோ இருக்குது, எடுத்து உங்கள் வயிற்றுக்கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராகவ் அதே மாதிரி வச்சுக்கிறாங்க. ஐயோ, நம்மளை சாகடிக்காமல் விட மாட்டாங்க போல இருக்கே, குடும்பமாக சேர்ந்து நம்மளை காலி பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக இருக்காரு. பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. என்ன பண்ணலாம், குதிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிறாரு. ராகவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாற்றி மாற்றி ஓட்டும் போது அஞ்சலி கேட்குறாங்க, அக்கா பிரேக் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் பிடிச்சிக்கோக்கா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே ஓட்டி ஒரு காலி கிரவுண்டு பக்கம் ஒரு மரம் இருக்குது, அதில் போய் அப்படியே இடிக்கிறாரு. அதுக்கும் முன்னாடியே முரளி அப்படியே கீழே குதிச்சிடுறாரு. குதிச்சுட்டு அப்படியே கீழே கிடக்கிறாரு. வெளியே அப்படியே ராகவ் இப்படி டென்ஷனாக ஓடி வர்றாரு. அக்கா அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ராகவ், இந்த கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு கொடுக்குறாரு. அவங்களும் குடிக்கிறாங்க. முரளி அப்படியே பார்க்குறாரு. ஐயோ, நாம் என்ன முன்னாடி குதிச்சிட்டோம், நாம் இப்போ அங்கே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து வராரு. வந்தவனையும் ராகவ் கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் முன்னாடியே குதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, ஒன்றும் இல்லை அஞ்சலி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இல்லை, எதுக்காக குதிச்சிங்கன்னு கேட்டேன் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. அதுவா, பிரேக் இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு டென்ஷனில் நான் குதிச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அக்கா, நான் கேப் புக் பண்ணுறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு ராகவ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு முரளி. அப்பா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கார். வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவொடனே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு, எதுக்காக பிரேக் ஒயர் கட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து அபி சந்தோஷமாக பேசிக்கிட்டு கிட்ட வராங்க. ஆனால் ராகவ் கவனிக்கவே இல்லை. என்ன ராகவ், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அபி கேட்குறாங்க. இல்லை அபி, இன்னைக்கு கார் எடுத்தேன், பிரேக் இல்லை, அக்கா வேற கூட்டிகிட்டு போனேன், முரளியும் கூட வந்தார். ஆனால் ஒரு மரத்தில் இடித்து ஒரு காலி கிரவுண்டு பக்கம் போயிட்டு மரத்தில் இடிச்சிட்டேன், அதனால் ஓகே, அக்காவுக்கு ஒன்றும் இல்லை, சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, சாதாரணமாக சொல்கிறீங்க, அஞ்சலி அக்கா வேறு மாசமாக இருக்காங்க அப்படின்னு அப்படியே பதறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, ஆனால் முரளியும் கூட வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அபி. அவன் சரியானவனாச்சா, அவன் கூட ஏதாவது வேலை பார்த்துருப்பான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவனை போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, அஞ்சலி அக்காவுக்கு அவனை போய் தேடி தேடி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படியே கோவமாக வருது எனக்கு, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. ராகவ் யோசிக்கிறாரு. அபி, நீ தான் அபி எனக்கு எல்லாமே, இல்லை காதலர் தினம் அன்னைக்கு கண்டிப்பாக என்னோட லவ்வை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ஆஃபீஸில் ஒரு ரிங்கை வச்சுட்டு அபியோட ஃபோட்டோவை பார்த்து அப்படியே பேசுகிறாரு. ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே லாவண்யா பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே கடுப்பாயிட்டு சுந்தரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ராகவ் வந்துட்டு அபி கிட்ட தன்னோட காதலை சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே ட்ரையல் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சுந்தரி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. முரளி கிட்ட சொல்கிறாங்க. முரளிக்கு அப்படியே கோவமாக வருது. என்னது, ராகவ் வந்து காதலை சொல்ல போகிறானா, நடக்கக்கூடாதான், நடக்கக்கூடாது, கண்டிப்பாக நடக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு. நான் பார்த்துக்கிறேன், நாம வந்து எப்படியாவது காதலை சொல்லாமல் தடுக்கணும் அப்படின்னு சுந்தரி முரளி கிட்ட சொல்கிறாங்க.